ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிடி டீச்சர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் செகண்ட் ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில். தட் சண்டே மார்னிங் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோஸோட டாபிக். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளின் சொன்ன ஒரு கோட் தான் கொடுத்துருக்காங்க. அ டே வித்தவுட் லாஃப்டர் இஸ் அ டே வேஸ்டட். சிரிக்காமல் இருக்கிற ஒரு நாள் வந்து ஒரு வேஸ்ட்டான நாள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். ஓகேங்களா? அப்போது இந்த ஒரு கோட்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த லெசனை வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா சிரிக்கிறத பற்றி தான் பேசுது. ஸோ ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமெடியான ஏதோ ஒரு ட்ராமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இந்த லெசன். ஸோ அந்த காமெடியான இன்சிடெண்ட்டை தான் நமக்கு வந்து இந்த லெசனோட இந்த ஆத்தர் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம் குட்டீஸ். இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் மட்டும் பார்க்கலாம். மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது இந்த ப்ரோஸில். இதில் நம்ம செக்ஷன் 1 மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பொண்ணு நிற்கிறா, கூட ஒரு பையன் நிற்கிறான். ஓகேங்களா? ஸோ இந்த கதையை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த செக்ஷன் 1ல் இருக்க கதை மட்டும் என்னென்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த கதையோட ஆத்தர். ஓகேங்களா? ஸோ இந்த பாப்பா கூட ஒரு அண்ணன். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து என்னது, அண்ணன் தங்கச்சி. ஓகேங்களா? இப்போது இவங்களோட அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, இவங்க அப்பா வந்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இவங்க டெல்லியில் இருந்த ஒரு ஃபேமிலி. இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவுக்கு போஸ்டிங் வந்து எங்கே போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் போட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெல்லியிலேருந்து அப்படியே பாட்னாக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. ஸோ இவங்க பாட்னாக்கு இந்த 2 பசங்களும் வந்ததுக்கப்புறம் அந்த ஊரை சுற்றி பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே வந்தோடனே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், ஊர்லாம் எப்படி இருக்கும், நம்ம இருக்க ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. அதனால் அவங்க 2 பேரும் பைசைக்கிள் எடுத்துக்கிட்டு போவாங்க. 2 பேரும் அப்புறமா ரேஸ் வச்சுப்பாங்க. அதில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை தான் இங்கே ஒரு கதையாக வந்து கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி மார்னிங். ஓகேங்களா? அவங்க ஷிஃப்ட் ஆகி அதுக்கு அடுத்த நாள் அவங்க காலையில் எழுந்து விடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இது ஒரு டானாக இருக்கிறப்பவே எழுந்து இவங்க 2 பேரும் பைசைக்கிளில் போவாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரேஸ் வச்சு விளாடுவாங்க. ஸோ விளையாடிட்டு இருக்கப்போ என்ன நடக்குது, கடைசியில் இந்த ரேஸோட இம்பேக்ட் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மார்னிங்கோட ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஒரு சண்டே இவங்க எடுக்கிறாங்க பைக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மார்னிங்கோட ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ இப்போ செக்ஷன் 1 நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மை ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் பாட்னா. இது யார் சொல்கிறாங்க, அந்த ஆத்தர் சொல்கிறாங்க. அந்த ஆத்தர் யார், அந்த பொண்ணு. ஓகேங்களா? அந்த குட்டி பொண்ணு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஃபாதருக்கு வந்து போஸ்டிங் வந்து பாட்னாவில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த ஃபர்ஸ்ட் சண்டே தேர். ஓகேங்களா? அங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் வந்த முதல் சண்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மை பிரதர் அண்ட் ஐ டிசைடட் டு டூ அ லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் அவர் பைக்ஸ். ஓகேங்களா? ஸோ நானும் என் பிரதர்னா என் அண்ணனும் என்ன பண்ணுறோன்னா டிசைட்னா முடிவெடுக்கிறோம். டு டூ அ லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங் ஆன் அவர் பைக்ஸ் அப்படின்னா, லிட்டில் எக்ஸ்ப்ளோரிங்னா போய் சுற்றி பார்க்குறது, கொஞ்சமாக போய் வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம். எதில், ஆன் அவர் பைக்ஸ், எங்களோட பைக் எடுத்துக்கிட்டு. பைக்குன்னா அவங்களோட பைசைக்கிளை தான் அவங்க பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 2 பாயிண்ட் புரிஞ்சிச்சா? இப்போ 3rd லைன் படிக்கிறேன். இட் வாஸ் ஸ்டில் வெரி ஏர்லி இன் த மார்னிங். அப்படின்னா இன்னும் விடியவே இல்லை, இன்னும் எப்படி சொல்கிறது, நல்ல வெளிச்சம் வந்து சூரியன்லாம் தெரியல. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 6 மணி 5:30 மணி, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன்லி எ ஃபியூ பீப்புள் வேர் அபவுட் அப்படின்னா கொஞ்சம் பேர் நடமாட்டம் தான் இருக்குது. ஓகேங்களா? வெளியில் ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் தான் நடமாட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக் அந்த மாதிரி யாரும் வரல. ஓகேங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப காலையில் இல்லையா, அப்போ யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க, அப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். த ரோட்ஸ் வேர் குட் அண்ட் த ட்ரீஸ் லைனிங் தெம் வேர் ஷேடி அப்படின்னு சொல்லுங்கள். ஷேடி அப்படின்னா நிழலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஷேடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ரோட்ஸ் வேர் குட். ரோட்ஸ்னால் குட்னா என்ன அர்த்தம், ரோடெலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, குண்டும் குழியுமா இல்லைனா ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ரோடெலாம் நல்லா இருக்குது. அண்ட் த ட்ரீஸ் லைனிங் தெம் அப்படின்னா அந்த ரோடுக்கு அந்த சைடும் இந்த சைடும் பாருங்களேன், அந்த பிக்சர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது, 2 பக்கமுமே உங்களுக்கு வந்து ஒரே ட்ரீஸாக இருக்குது. ஸோ அந்த ட்ரீஸ் அங்கே இருக்கிறதுனால என்னவா இருக்குது,
மரம்லாம் இருந்ததுனாலே அந்த இடத்துல நிழலாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரோடே ரொம்ப நிழலாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோடை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரோட்ஸ் வேர் குட், நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. அந்த ட்ரீஸ் லைனிங் தெம் வேர் ஷேடினா நல்லா நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த லைனில். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். தேர் வேர் நோ இம்போசிங் பில்டிங்ஸ். இம்போசிங் பில்டிங் அப்படின்னா நல்லா பெருசாக அட்ராக்டிவாக. இப்போ சென்னையெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் மானுமெண்ட்ஸ்னால் ஏதாச்சும் சிலைலாம் இருக்கும் இல்லையா? இப்போது காந்தி சிலை இல்லை நேரு சிலை அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு மாதிரி சிலை அந்த மாதிரி சிற்பம் அப்படிலாம் எதாவது இருக்குமான்னு பார்க்குறாங்க. அதுவும் அங்கே இல்லை. ஆஸ் தேர் ஆர் இன் டெல்லி. அவங்க டெல்லியில் இருந்தப்போ இவங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்க. டெல்லினாலே அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து அவங்க வந்து நிறைய பில்டிங்ஸ் பார்த்துருப்பாங்க, நிறைய சிற்பங்கள், நிறைய சிலைகள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஃப்ரம் வேர் வி ஹேட் ஜஸ்ட் கம். அங்கேருந்து தான் நாங்கள் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டெல்லியிலேருந்து தானே அவங்க வந்திருக்காங்க. அதை தான் அந்த லைனில் சொல்கிறாங்க. இப்போ தான் நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் டெல்லியிலேருந்து பாட்னாக்கு எங்கள் அப்பாவுக்கு போஸ்டிங் கிடச்சது, நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே ஷிஃப்ட் ஆகினதுக்கப்புறமா வந்த ஃபஸ்ட்டு சண்டே நானும் என் அண்ணனும் முடிவு எடுத்து வெளியில் போகிறோம். பைசைக்கிள் எடுத்துகிட்டு வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். பார்த்தா அங்கே ரோடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அன்றைக்கி ரொம்ப காலையில், அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை. அதிகமாக கொஞ்சம் பேர் தான் நடமாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப காலையில் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ரோடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோடுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே ட்ரீஸாக இருக்குது. அந்த ட்ரீஸ் இருக்கிறதுனால அந்த இடமே ரொம்ப நிழலாக இருக்குது. அண்ட் அங்கெல்லாம் எந்த பில்டிங்குமே கிடையாது. ரொம்ப இம்ப்ரெசிவான பில்டிங்ஸ் எதுவும் இல்லை, மானுமெண்ட்ஸும் எதுவுமே இல்லை. நாங்கள் டெல்லியில் பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை இந்த செக்ஷன் 1ல் முடிக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். செகண்ட் பேராகிராஃப் வாங்க. ஆஃப்டர் சைக்கிளிங் ஃபார் அபவுட் ஹாஃப் அன் ஹவர். ஓகேங்களா? அரை மணி நேரம் நானும் என் அண்ணனும் சைக்கிளிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மை பிரதர் காட் போர்டு. அவங்க அண்ணனுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் சைக்கிளும் ஓட்டினா போர் அடிக்கும், கால்லாம் வலிக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க அண்ணனுக்கு போர் அடிச்சிருச்சு. அண்ட் செட் கம் ஆன், ஐ வில் ரேஸ் யூ டு தட் கார்னர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அவங்க அண்ணன் சொல்கிறாங்க. சரி வா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நம்ம அது வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த லூசர்னால் அந்த தோத்துடுறாங்க அவங்க தான் லூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. த லூசர் ட்ரீட்ஸ் த அதர் டு அ சாக்லேட். ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்குறான். யார் தோற்று போகிறாங்களோ அவங்க வந்து சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் வந்து 2 பேரும் வந்து சைக்கிள் ஓட்டி இருந்திருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு போர் அடிச்சிருச்சு. யாருக்கு? அவங்க அண்ணனுக்கு தான் போர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அண்ணனுக்கு போர் அடிச்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேவா நம்ம இந்த கார்னர் வரைக்கும் ரேஸ் வச்சுக்கலாம். இந்த ரேஸ் வச்சதில் யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஓகே, பட் தோக்குறவங்க என்ன பண்ணணும், சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அண்ணன். ஓகே, அப்போது அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே 1 2 3 ஐ செட் அண்ட் தென் வி வேர் ஆஃப். அப்படின்னா அந்த யார் தங்கச்சி வந்து என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே ரேஸ் வச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து போகிறாங்க. வி வேர் ஆஃப்னால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப் வாங்க. திஸ் வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஹேட் ரேஸ்ட். அப்படின்னா இது வந்து முதல் தடவை இல்லை நாங்கள் 2 பேரும் ரேஸ் ஓட்டுறது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அப்போனா அவங்க 2 பேரும் ரேஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பொதுவாக அவங்க 2 பேருக்கிட்டுமே சைக்கிள் இருக்குது. அப்போ எத்தனையோ தடவை டெல்லியில் வந்து ரேஸ்லாம் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வர ஃபஸ்ட்டு ரேஸ் இது ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இது எங்களோட முதல் ரேஸ் கிடையாது, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை நாங்கள் ரேஸ் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்கிறாங்க. அடுத்த லைன் பாருங்கள். ஒன்லி மை பிரதர் ஹேட் இன்வேரியபிளி பீட்டன் மீ. இன்வேரியபிளினா எப்போவுமே அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே என் அண்ணன் தான் வந்து என்னை வந்து பீட்டன்னா ஜெயிச்சிருவான், என்னை வந்து தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் க்ரௌடு அபவுட் இட் ஃபார் டேஸ். க்ரௌட் அப்படின்னா அதை பற்றி புகழ்ந்து அன்றைக்கி ஃபுல்லாக அவனே சொல்லிக்கிட்டு இருப்பானா. தற்பெருமைன்னு சொல்லுவாங்கள்ல, நான் ஜெயிச்சிட்டேன், என்னால் தான் எப்பயுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அதை பற்றியே அவன் ஓட்டிக்கிட்டு இருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் பற்றி பார்த்திங்கன்னா, ஐ வாஸ் டிட்டர்மைன்டு டு வின் திஸ் டைம். நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கேன், இந்த டைம் நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ பெடல்டு ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஐ குட். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அவங்க சைக்கிள் ஓட்டுறப்ப சொல்கிறாங்க. பெடல் பண்ணிட்டே இருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். மை லெக்ஸ் ஏக்டு.
ஏக்னா ஹெட் ஏக் சொல்கிறோம் இல்லையா, லெக்ஸ் ஏக் அப்படின்னா கால் வலிக்குது, எனக்கு ரொம்ப நேரம் ஓட்டி ஓட்டி எனக்கு ரொம்ப கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு மை ஸ்கர்ட் பில்லவ்ட் அவுட் அப்படின்னா என் பாவாடெல்லாம் பறக்குது, அந்த அளவுக்கு காற்று அடிக்குது, அந்த அளவுக்கு நான் ஸ்பீடாக ஓட்டுறேன் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நான் போட்டிருக்க பாவாடை அந்த எல்லோ கலரில் ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்காங்களா, அந்த ஸ்கர்ட்டெல்லாம் வந்து பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரெட்டனிங் டு ஹிட் மை ஃபேஸ் அப்படின்னா அது வந்து த்ரெட்டனிங் அப்படிங்கிறது பயமுறுத்துது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் ஓட்டுற ஸ்பீடில் அது என்னோடய முகத்தில் வந்து அடிக்கிற அளவுக்கு அது பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீஸ் ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ரோடு, அந்த ரோட்டுக்கு 2 பக்கமும் இருக்குது இல்லைங்களா ட்ரீஸ், அதுதான் ஐதர் சைட் ஆஃப் தி ரோடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்க ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ஹேட் பிகம் ஒன் க்ரீன் பிளர் அப்படின்னா எனக்கு ரொம்ப மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இப்போ நம்ம ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாக பிளர்ராக தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஹேர் ப்ளூ பிஹைண்டு, ப்ளூக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் ப்ளூ ஆக்சுவலி. ஸோ ப்ளூ பிஹைண்ட் அப்படின்னா பிஹைண்டுனா பின்னாடின்னு அர்த்தம். என் முடியெல்லாம் அப்படியே பின்னாடி ரொம்ப ஃபோர்ஸாக பறக்குது அப்படிங்கிறத அவங்க அப்படி சொல்கிறாங்க. மை ஹேர் ப்ளூ பிஹைண்ட் மீ, எனக்கு பின்னாடி என் முடி வந்து பயங்கரமாக பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மை லங்ஸ்னால் நுரையீரல். ஓகேயா? ஸோ மை லங்ஸ் எப்படி இருக்குன்னா வேர் பர்ஸ்டிங் ஃபார் ஏர். பர்ஸ்டிங் ஃபார் ஏர்னால் மூச்சு வாங்குது. ஓகேங்களா? அவ்வளோ ரொம்ப ஃபோர்ஸாக பர்ஸ்டிங் ஃபார் ஏர்னால் அப்படியே பர்ஸ்டிங் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து வெடிக்கிறதா, அப்போ காற்றுக்காக இது பண்ணுது அப்படிங்கிறது. அது நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கூடாது. ஃப்ரேஸ் அது ஃப்ரேஸ்னால் அது டேரக்ட் மீனிங் வராது. ஓகேங்களா? பர்ஸ்டிங் ஃபார் ஏர் அப்படின்னா அது வந்து ஒரு இதுவாக சொல்கிறாங்க உவமையாக. எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து அப்படி மூச்சு வாங்குது அப்படிங்கிறத அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சூன் ஐ ட்ரியூ லெவல். ட்ரியூ அப்படின்னா வந்து அவங்க லெவலை அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நடக்குது இல்லையா, கால் வலிக்குது, அவங்க ஸ்கட்டு பறக்குது, அந்த ஸ்கட்டு பறந்து முகத்தில் அடிக்கிற மாதிரி வருது, சுற்றி பிளர்ராக தெரியுது, அவங்களுக்கு மூச்சு வாங்குது, அவங்க ஜடையெல்லாம் பின்னாடி பறக்குது. ஸோ இந்த அளவுக்கு நடக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க. சரி கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக போகிறாங்க. வித் மை பிரதர், அவங்க அண்ணனோட ஸ்பீடுக்கு போகிறாங்க. அண்ட் தென் கிராஜுவலி மூவ் அஹெட். ஓகேவா? கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நார்மலாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட அந்த ஆத்தர் இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை முடிக்கிறாங்க. செகண்ட் செக்ஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செக்ஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.